ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு IKIAS அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ டிசம்பர் 25 மற்றும் 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. சமீபத்தில் அண்டார்டிகா மவுண்ட் வின்சென்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா முத்தமிழ் செல்வி. இந்த முத்தமிழ் செல்வி ஏற்கனவே வந்து எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி முதல் தமிழ் பெண் அப்படிங்கிற பெருமையை வந்து பெற்றவங்க. சரியா? அதுக்காக இவங்களுக்கு 2023ஆம் ஆண்டு கல்பனா சாவ்லா விருது வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இவங்க இந்த முத்தமிழ் செல்வி அண்டார்டிகால இருக்க மவுண்ட் வின்சென்ட் அப்படிங்கிற சிகரத்தில் ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. அடுத்து மனித உரிமைகள் ஆணைய தலைவரோட பதவி காலம் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 3 ஆண்டுகள், இல்லை அப்படின்னா 70 வயது. எது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அடையிறாங்களோ அதுதான் வந்து அவங்களுடைய பதவி காலம். நம்ம நேற்று நியூஸ்ல பார்த்தோம். இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவரா தமிழ்நாட்டை சேர்ந்த ராமசுப்ரமணியன் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. யாரால? திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவர்களால் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த பதவியில வந்து அப்பாயின்மெண்ட் பண்றது இதுதான் வந்து முதல் முறை. சரியா? இவருடைய பதவி காலம் 3 ஆண்டு அல்லது 70 வயது வரை. அடுத்து பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் அப்படின்னா மாநிலங்களும் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மத்திய அரசும் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கல்வி வந்து பொதுப்பட்டியல தான் இருக்கு. இப்போ எப்போல இருந்து அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976ஆவது ஆண்டு பண்ணாங்க. அப்பதான் மாநில பட்டியல இருந்து கல்வியை பொதுப்பட்டியலுக்கு வந்து மாத்தினாங்க. அதன் கூடவே காடுகள், எடைகள், அளவுகள், பறவைகள், வன விலங்குகள் பாதுகாப்பு, இவங்க எல்லாத்தையும் இந்த கேட்டகரிஸ் எல்லாமே வந்து நம்ம பொதுப்பட்டியலுக்கு வந்து மாத்தினாங்க. இப்போ கல்வியை இங்க வந்து பாக்குறோம் அப்படின்னா 5 முதல் 8, அதாவது 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு வந்து ஆல் பாஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இது வரைக்கும். ஆனா இனிமே ஆல் பாஸ் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஆல் பாஸ்ங்கிறத ரத்து பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதை வந்து எதிர்த்து தமிழக அரசு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் வந்து இதை எதிர்த்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து 8ஆம் வகுப்பு ஆல் பாஸ் இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. இனிமே இதை வந்து ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து கல்வி விகிதம் வந்து குறையும், எல்லாரும் வரமாட்டாங்க, பாதியிலே நின்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறுதேர்வு வைங்க. ஃபெயில் ஆனவங்களுக்கு 5ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புலையும் ஃபெயில் ஆனவங்களுக்கு மறுதேர்வு 3 மாதங்கள்ல வைங்க. வச்சு அந்த எக்ஸாம்லயும் அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அதே 5ஆம் கிளாஸ் அதே 8ஆம் வகுப்புல வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட், இந்தியாவில் முதல் பூஜ்ஜிய கழிவு விமான நிலையம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா இந்தூர்ல. சரியா? இந்தூர் வந்து எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம். அங்க இருக்கிற தேவி அகில்யாபாய் ஹோல்கர் விமான நிலையம் தான் முதல் பூஜ்ஜிய கழிவு விமான நிலையம், வந்து ஜீரோ வேஸ்டேஜ் ஏர்போர்ட்டா வந்து மாறப்போகுது. எது அப்படின்னா தேவி அகில்யாபாய் ஹோல்கர் விமான நிலையம். ஏன் வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஜீரோ வேஸ்டேஜ் அப்படின்னா அங்க கிடைக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே உரமா மாத்திடுவாங்களாம். கிடைக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் உரமா மாத்திட்டோம் அப்படின்னா அங்க வேஸ்டேஜ் இருக்காது இல்லையா, கழிவுகள் இருக்காது. ஸோ அது வந்து பூஜ்ஜிய கழிவா மாறிடும், ஜீரோ வேஸ்டேஜா மாறிடும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஜீரோ வேஸ்டேஜ் ஏர்போர்ட். அடுத்து கேரள மாநிலத்தோட புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ராஜேந்திர அர்லேக்கர். ஆளுநர் நியமிக்கிறதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 155. அதுக்கு ஆளுநரோட தகுதிகள் வந்து அவரோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற சொல்றது ஆர்டிகல் வந்து 157. இதுலதான் இப்போ தமிழ்நாட்டுடைய ஆளுநராக ஒருத்தர் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது, வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அப்புறம் அவருடைய வயது இதெல்லாமே கொடுத்துருக்கிற ஆர்டிகல் எது அப்படின்னா ஆர்டிகல் 157. அடுத்து இப்போ நிறைய மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர் வந்து நியமிச்சிருக்காங்க. கேரளாவுக்கு ராஜேந்திர அர்லேக்கர், மணிப்பூர் ஆளுநர் வந்து அஜய் பல்லா, பீகார் ஆளுநர் ஆரிப் முகமது கான், மிசோரமுக்கு வந்து விஜய்குமார் சிங், ஒடிசாவோட ஆளுநர் ஹரிபாபு. சரியா? நெக்ஸ்ட், உத்தரகண்ட் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா நரேந்தர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதியோட அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜோட நியமனம் வந்து என்ன அப்படின்னா ஆர்டிகல் 217. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஹைகோர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 25. இதுல வந்து மிக பழமையான உயர் நீதிமன்றம் ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் எது அப்படின்னா கொல்கத்தால இருக்கு. அண்ட் பிக்கஸ்ட் ஹைகோர்ட் எது அப்படின்னா அலகாபாத்ல இருக்கு. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், சந்திரசேகராந்திரி சரஸ்வதி விருது பின்வரும் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா நம்மளுடைய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர். ஓகேவா? இவருக்கு தான் வந்து சந்திரசேகராந்திர சரஸ்வதி விருது கொடுத்திருக்காங்க. சரியா? தென்னிந்தியாவில இருக்க கல்வி சங்கம் வழங்கும் சந்திரசேகராந்திர சரஸ்வதி விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஜெய்சங்கர் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஸ்பேடெக்ஸ் திட்டம் எதன் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது அப்படின்னா ஸ்பேடெக்ஸ் திட்டம் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்போம் கிளாஸ்ல.
ஸ்பேடெக்ஸ் திட்டம்ங்கிறது ககன்யான் திட்டத்துக்கான முன்னோடி, மனிதர்களை விண்ணிற்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கு முன்னோடியா தான் ஸ்பேடெக்ஸ் திட்டம் வந்து செயல்படுத்த போறாங்க. இதோட எதன் மூலம் விண்ணில் வந்து ஏவப்பட உள்ளது அப்படின்னா PSLV C60 அப்படின்ற ராக்கெட் மூலம் விண்ணில் வந்து ஏவப்பட உள்ளது. சரியா? ஸ்பேடெக்ஸ் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஸ்பேடெக்ஸ். அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது ஐநா சபை சர்வதேச ஒட்டக ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா, இங்க ஆப்ஷன் தவறாக இருக்கு, இங்க பாருங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமலிட்ஸ் அப்படின்னா 2024. ஆப்ஷன் வந்து 2022, 23, 24, 25. 2024 தான் சர்வதேச ஒட்டக தினம். ஓகேவா? ஸோ 2025ஆம் ஆண்டை வந்து ஐநா சபை ஒரு ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 2025ஆம் ஆண்டை வந்து ஐநா சபை என்ன ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2024ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் வந்து கருப்பொருள் கிடையாது, 2024ஆம் ஆண்டு வந்து ஒட்டக ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு வந்து என்ன ஆண்டாக அறிவிச்சிருக்காங்கன்றத கூகுள் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேடல் தான் வந்து நம்மளுடைய கல்விக்கு வந்து அடிப்படையா இருக்கும். ஸோ வந்து தேடி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஐநா சபை வந்து 2024 சர்வதேச ஒட்டக ஆண்டாக அறிவிச்சிருக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நல்லாட்சி தினம், அதாவது குட் கவர்னன்ஸ் டே. யாருடைய பர்த்டே வந்து குட் கவர்னன்ஸ் டே, அதாவது நல்லாட்சி தினமா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் வாஜ்பாயோட பர்த்டேவை தான் வந்து நல்லாட்சி தினமா வந்து செலிப்ரேட் பண்றோம். எப்போ அப்படின்னா December 25. எப்பயில இருந்து இது நல்லாட்சி தினமா செயல்படுத்துறோம் அப்படின்னா 2014ஆம் ஆண்டுல இருந்து இது வந்து நல்லாட்சி தினமா கொண்டாடிட்டு வரும். யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா அடல் பிஹாரி வாஜ்பாயோட பிறந்த தினம். இவருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அப்படின்னா 2015. 2014 வந்து இவருடைய பிறந்த நாளை நம்ம நல்லாட்சி தினமா கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். 2015 இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. இப்போ 2024 December 25 வந்து இவருடைய 100வது பிறந்த நாள். ஓகேவா? இவருடைய 100வது பிறந்த நாள் 2024 December 25. ஓகே, நெக்ஸ்ட் அகழாய்வு. அகழாய்வு வந்து வெம்பக்கோட்டையில, அதாவது வெம்பக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர்ல இருக்கு. இந்த வெம்பக்கோட்டையில ஒரு அகழாய்வு நடந்திருக்கு. அங்க இருந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பழங்காலத்து சோதனை பீங்கானால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள். ஓகேவா? பீங்கானால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா வெம்பக்கோட்டை, விருதுநகர்ல இருக்கிற வெம்பக்கோட்டை அகழாய்வுல கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய அகழாய்வுகள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அகழாய்வுகளும் அது வந்து எந்த மாவட்டத்துல இருக்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாத்துக்கோங்க. பூதிநத்தம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா தர்மபுரி. ஓகேவா? பொற்பனை கோட்டை, புதுக்கோட்டை, கீழ்நம்மண்டி திருவண்ணாமலை, வடக்குப்பட்டு அப்படின்ற இடம் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு. துளுக்கர்பட்டி திருநெல்வேலி, வெம்பக்கோட்டை விருதுநகர், பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர் மாவட்டம், மாளிகைமேடு அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம், கொந்தகை சிவகங்கை மாவட்டம், கீழடியும் சிவகங்கை மாவட்டம், விஜய கரிசல் குளம் அதாவது சாத்தூர் வந்து ரீசெண்டா நியூஸ்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் லாஸ்ட் இயர்லாம். சாத்தூர் எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர், ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, சிவகலை தூத்துக்குடி, திருக்கோளூர் தூத்துக்குடி, அரிக்கமேடு எல்லாருக்கும் தெரிஞ்சது புதுச்சேரியில இருக்கு. ஓகேவா? புதுச்சேரி, பாண்டிச்சேரி. அடுத்து பார்க்கர் விண்கலம் வந்து எந்த நாட்டோட விண்கலம் அப்படின்னா அமெரிக்காவோட விண்கலம். சரியா? அமெரிக்காவோட விண்கலம் எப்போ வந்து விண்ணில் வந்து செலுத்துறாங்க அப்படின்னா 2018 வந்து விண்ணில் செலுத்தப்பட்ட விண்கலம். இந்த விண்கலம் வந்து வெள்ளி கிரகத்தோட சுற்றுவட்ட பாதையை வந்து பயன்படுத்தி அதாவது வெள்ளியோட சுற்றுவட்ட பாதையை நிறுத்தி சூரியனை வந்து ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பப்பட்டது. இப்போ இது வந்து சூரியனோட மிக நெருக்கத்தில் வந்து இருக்கு. இதுவரைக்கும் வந்திராத மிக நெருக்கத்தில், அதாவது 36 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. சூரியனும் பார்க்கர் விண்கலமுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இப்போ 36 லட்சம் சம்திங் வந்து கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இதுவே வந்து இது வரைக்கும் சென்ற விண்கலங்களை இதுதான் வந்து ரொம்ப க்ளோசஸ்ட், சூரியனுக்கு பக்கத்துல வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது இவ்வளவு பக்கத்துல போனனால இனிமே வந்து நமக்கு சூரியனை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியன் பக்கத்துல எந்த ஒரு விண்கலம் போனாலும் வந்து அது வந்து எரிஞ்சிடும். ஆனா இதுக்குள்ள வந்து அதனுடைய வெப்பத்தை தாங்குற அளவுக்கு வந்து உள்ள நிறைய செட்டிங்ஸ் வச்சு அனுப்பிச்சிருக்கனால இது வந்து அதனுடைய சூரியனோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பா அனுப்பும் அப்படின்னு சொல்லி நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. நாசாங்கிறது அமெரிக்காவோட ஸ்பேஸ் சென்டர். ஓகேவா? அடுத்து அமெரிக்காவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ள பறவை எது அப்படின்னா வெண்தலை கழுகு. ஓகேவா? வெண்தலை கழுகு இந்த படத்துல பாக்குறாங்க இல்லையா, இதுதான் வெண்தலை கழுகு. ஓகேவா? இங்க வந்து வழுக்கையாம் இருக்குமா, வெள்ளை கலர் இருக்கனால அது வந்து வழுக்கை வெண்தலை கழுகு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அமெரிக்காவோட தேசிய பறவையா நான் வந்து வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
அடுத்து நதிநீர் இணைப்பு. நதிநீர் இணைப்பு எந்தெந்த நதியை வந்து இணைக்கிறாங்க அப்படின்னா கென் மற்றும் பெட்வா நதிகளை வந்து இணைக்கும் திட்டத்திற்கு கஜுராஹோ என்னும் இடத்துல பிரதமர் மோடி வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எந்த நதிகள் அப்படின்னா கென் மற்றும் பெட்வா நதி. இது ரெண்டுமே எது அப்படின்னா யமுனை ஆற்றோட துணை ஆறுகள் தான் வந்து கென் பெட்வா. இந்த கென் நதி வந்து மத்திய பிரதேசத்திலையும் பெட்வா நதி வந்து உத்தரப்பிரதேசத்திலையும் இருக்கு. மத்திய பிரதேசல ஆல்ரெடி வந்து தௌதான் அப்படிங்கிற ஒரு அணையை வந்து கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த கென் மற்றும் பெட்வா நதிகளை இணைக்கிறதுக்கு வந்து காஜுராஹோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருக்காரு. அடுத்து தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். பெங்களூர்ல வந்து தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்திருக்கு. இதுல சாம்பியன் பட்டம் வந்து யார் வாங்கியிருக்காங்க பாருங்க. ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல ரகுவும் பெண்கள் ஒற்றையர் பிரிவுல தேவிகா அப்படிங்கிறவங்களும் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. அடுத்து வீர குழந்தைகள் தினம், வீர் பால் திவாஸ். ஓகேவா, வீர் பால் திவாஸ் அப்படின்ற டே வந்து என்னைக்கு கொண்டாடுறோம்? டிசம்பர் 26. அது இல்லாம சுனாமி டே வந்து டிசம்பர் 26 நம்ம செலிப்ரேட் பண்றோம். வீர் பால் திவாஸ் பாருங்க, இது யாருக்கு அப்படின்னா நம்ம ஹிஸ்டரியில வந்து படிச்சிருப்போம். அவுரங்கசீப் பத்தி ஹிஸ்டரியில வந்து நம்ம எல்லாருமே முகல்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா. அவுரங்கசீப் வந்து அவருடைய கீழே இருந்ததுதான் குரு கோவிந்த் சிங் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து கால்சா அப்படின்ற ஒரு ராணுவ அமைப்பை வந்து உருவாக்குவாங்க. அதை வந்து அவுரங்கசீப் வந்து தாக்கி அழிச்சிருவாரு. அந்த குரு கோவிந்த் சிங்க்கு 4 பசங்க இருப்பாங்க. ஓகேவா, அந்த 4 பசங்களும் அவங்கள வந்து ஞாபகம், அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட்டா தான் வந்து அவங்களுடைய தைரியத்துக்கு ஒரு ட்ரிபியூட்டா தான் வந்து நம்ம இந்த வீர் பால் திவாஸை வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 26 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, குரு கோவிந்த் சிங்கோட சன் 4 பேர். ஓகேவா, இவங்க வந்து இவங்களோட தைரியத்துக்காக தான் வந்து நம்ம வீர்பால் திவாஸ் வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 26 அறிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லயும் பார்த்திருக்கோம், முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்லயும் பார்த்துட்டோம். ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவரா வந்து யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, தேங்க்யூ.